கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4:1. மேத்யூ 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதாவது நம்ம இதில் 2 காரியம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல, எந்த ஒரு பொருளும் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக அது எப்படி இருக்குங்கிறத சோதிப்பது என்பது வழக்கம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்த ஒரு தேவகுமாரன். அவர் அதற்கு தகுதியானவர். அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதை காட்டுவதற்காக இங்கு பரிசுத்த ஆவியானவரால் சோதிக்கப்படுவதற்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவமில்லாதவர் என்று நிரூபிக்கப்பட்டார். அதற்காக தான் அந்த சோதனை. அப்போ நீங்கள் யாராவது சோதிக்கப்பட்டால் என்ன சொல்லக்கூடாது? கர்த்தரை நீ சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, சோதிக்கப்படுகிறதுக்கு எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. என்ன, பொல்லாங்கினால கிடையாது. பொய்யான பொல்லாப்பான காரியத்தினால ஒருத்தரையும் சோதிக்கிறது கிடையாது. ஏன்னா 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் சொல்லும்போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். என்ன, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களும் உலகத்தில் உள்ளது. இது ஒரு மனுஷனை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது, சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தேவன் சோதிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு இங்கே ஆவியானவர்னால வனாந்திரத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்படுகிறார். அதன் மூலமாய் அவர் எந்த ஒரு பாவமும் இல்லாதவர், எல்லா பாவத்திற்கும் அவர் ஒரு பரிகாரியாக போகிறார், அவர்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்க போகிறார் என்று காட்டுவதற்காக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு பிசாசால சோதிப்பதற்காக. என்ன, தேவனாகிய கர்த்தர் சாத்தானையும் உபயோகப்படுத்தி தன்னுடைய நோக்கங்களை, திட்டத்தையும் நிறைவேற்றுவார் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம். அதனால இது கர்த்தர் சோதிக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாக நீங்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்துவதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதை கர்த்தர் நிச்சயமாக சோதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இல்லைன்னா அவரால் உபயோகப்படுத்த முடியாது இல்லையா? இப்போ நான் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணி காரை தயார் பண்ணி இந்த வாகனத்தை வெளியே விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பலவிதமான சோதனைகள் நடத்துவாங்க. அந்த காரை ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ஜின் எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ தூரம் வேகமாக ஓட்டினா எவ்வளோ நேரம் ஓடுது, அதை மெஷின் ஓடுற மாதிரியே டயரில் ஓட விட்டு அதுக்கு ஒரு மெஷின் வச்சு அதை எல்லா விதத்துலையும் சோதிப்பாங்க. அதே மாதிரி 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுச்சுன்னா என்ன ஆகும், 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா என்ன ஆகும், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுனா என்ன ஆகுன்னு சொல்லி கிராஷ் டெஸ்ட்னு சொல்லி அதையும் மோத விட்டு அந்த ஓட்டத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் தான் இது நம்ம எல்லாம் ஓட்டுவதற்கு தகுதியானதுன்னு அப்புறம் தான் வெளியே வரும். அதே மாதிரி தான் நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக நம்ம இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த உலகத்தினுடைய கண்களின் இச்சை, அது மாத்திரமல்ல இந்த ஜீவனத்தினுடைய பெருமை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட உலகத்தில் உண்டான காரியங்களால் நம்ம இழுப்புண்டவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை
ஒரு சோதனை என்று சொல்லக்கூடிய பொல்லாங்கனால இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள சாத்தான் நம்மளை எப்பொழுதுமே சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நம்ம இந்த சோதனைகளை மேற்கொண்டு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவம் இல்லாமல் இருந்தாரோ அதே போல நாமும் இந்த சோதனைகளை மேற்கொண்டு ஒரு ஜெயமாக வாழக்கூடிய மக்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு எந்த ஒரு பாவம் இல்லாதவராய் நிரூபிக்கப்பட்டார். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் மரித்தவரை உயிரோடு எழும்பி வர பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். அதன் மூலமாய் நாங்களும் ஜெயமாய் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.